2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆலங்குளம் தொகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஓட்டு என்றால் என்ன என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. சிறு குழந்தைகள் கூட இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை வற்புறுத்துகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலை சிறுவர்களுக்கு ஓட்டை பற்றிய வாக்கை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது ஒரு வித்தியாசமான விஷயம்தான். இந்த ரிசல்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு. ஏன்னா மக்கள் சொல்லப்போனால் விஜய் கட்சியில் கூட கட்சியில் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்திருக்காது, இவ்வளோ ரிசல்ட் வரும் அப்படின்னு. அந்த அளவுக்கு எதிர்பாராத ஒரு ரிசல்ட்டு. இளைஞர்களுடைய திருப்பம் மட்டுமே முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது யாரும் நம்பலை. ஏன்னா பெரியவங்களும் இருக்காங்க, அனுபவசாலிகளும் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் எப்படி மாறிச்சு, இளைஞர்களுடைய பரபரப்பு இந்த ஓட்டு எண்ணிக்கை மாறி இருக்கும் அப்படிங்கிறத விஜய் கட்சியிலே நம்பியிருக்க மாட்டாங்க. யாருமே பெரிய பெரிய அளவில் நம்பாத ஒன்று, ஒரு மிராக்கல் மாதிரி நடந்த ஒரு விஷயம். அதிமுக திமுக ஒரு அதிருப்தியில இருந்த நிலையில புதுசா ஒரு மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்த்தாங்க மக்கள். அந்த எதிர்பார்ப்பை இவர் பூர்த்தி செய்வாருன்னு நம்ம எதிர்பார்க்கோம். ஏன்னா மக்களுடைய குறைகள் நிறைய இருக்கு, நிறைவுகள் இருக்கு. மக்களுக்கு ஆனால் இலவசத்தை நிப்பாட்டணும். இலவசம் இல்லாம ஒரு நாடு இருந்தால் தான் நம்முடைய இந்தியாவும் வளரும், தமிழ்நாடும் வளரும். ஆனால் இலவசத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். இருந்தாலும் இவர் நல்ல ஆட்சி அமைப்பாருங்கிற மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீ இவர் ஆட்சி அமைத்த பிறகு அவர் தான் நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காரு. அந்த திட்டங்கள்லாம் செயல்படணும். இலவசம் வேண்டாம், படிக்க மாணவர்களுக்கு நல்ல திட்டம் சொல்லியிருக்காரு, சிலிண்டர் சொல்லியிருக்காரு. அந்த மக்கள் பயனுள்ள திட்டங்கள் மட்டும் கொடுக்கணும். பணமோ அல்லாத ஒரு இலவசத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும் இந்த அரசு. மக்கள் இந்த ஆட்சி முடிவடையணுங்கிறதுக்காக டிவிகே ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்திருந்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். டிவிகே வின் பண்ணா எப்படி பண்றாங்க, மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ திராவிட கட்சிக்கு மாற்றா தேவைக்காக ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சி திராவிட கட்சி எல்லாம் இலவசம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களாவது நல்லது பண்ணா சரி, இலவசம் கொடுக்காம நாட்டு மக்களுக்கு ஏதாவது உருப்படியாக ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் எங்களுக்கு போதும். கட்சியும் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. அதனால இந்த கட்சியும் ஏதாவது நல்லது பண்ணா சரி. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா விஜய் அண்ணாவுக்கு மக்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அதனால அந்த சப்போர்ட்டை அவர் தொடர்ந்து காப்பாற்றணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பண்ணினாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் யாருமே எதிர்பார்க்கல. எங்களுக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. முந்தானத்து வேற எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 10 சீட்டு தான் விஜய் எடுப்பான், அந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசினாரு. ஆனா இன்னைக்கு காலையில 10 சீட்டு அவர் எடுத்தார், சிஎம் ஆகலாம். இப்படி சொன்னா வாய்க்கலாம், இப்படி சொல்ல வாய் வச்சிருக்காரு விஜய். அதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பா வரணும். அப்புறம் போதை பொருள் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இது விஜய் அண்ணா வந்தா மட்டும்தான் முடியும். பயங்கரமான நடவடிக்கை கொடுக்கணும். பெண்கள் மேல கையை வச்சா அவங்க சொந்தக்காரன் மூலமாவே எப்படி திருப்பி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கொள்கை கொண்டு வரணும். அவ்வளவுதான். விஜய் அவர்கள் 5 தொகுதி ஜெயிப்பார்கள், 8 தொகுதி ஜெயிப்பார்கள், 10 தொகுதி ஜெயிப்பார்கள் என்று பல பேரால் பேசப்பட்டது. இன்று மக்கள் சக்தியாக இந்த ஆட்சியில் அறுதி பெரும்பான்மை கொஞ்சம் 2-10 சீட்டு தான். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் ஆதரவு கொடுக்காங்க அது முடிவாயிரும். அது தலைமை பேசிக் கொள்வார்கள். இருந்தாலும் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றுவார் என்று பொதுமக்களாக எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. நாங்க இதுவரை எதிர்பார்க்காத அளவுக்கு ஓட்டு எண்ணிக்கையில அதிகமா இருக்கு. ஆனா நாங்க எதிர்பார்க்க விஜய் வந்தா இன்னும் ரொம்ப நல்லதா இருக்கும். அவரு வர்றது ரொம்ப நல்லதுதான். எங்களோட தமிழக முதலமைச்சராட்டு நாங்க ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு வர வச்சிருக்கோம். கண்டிப்பா அவங்க நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு தலைவர் விஜய் அவர்கள். எங்களுக்கு எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு என்னென்ன இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்களோ அது எல்லாமே கண்டிப்பா நிறைவேற்றி தருவாங்கங்கிற ஒரு மகிழ்ச்சியில இருக்கும். பொதுவா சொல்ல போனா அந்த பெண்களுக்கு எந்த ஆட்சியிலுமே ஒரு அங்கீகாரம் இல்லை.
ஆனா இவரோட ஆட்சியில கண்டிப்பா அங்கீகாரம் இருக்கும், தலைவர் விஜயோட ஆட்சியில கண்டிப்பா அங்கீகாரம் இருக்குங்கிறதுனால நாங்க எல்லாரும் துணிஞ்சு ஓட்டு போட்டிருக்கோம். அவர் வந்துட்டாரு, கண்டிப்பா வந்தா எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க இருக்கோம். எங்க அண்ணன் வர போறாரு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டிப்பா வேற இருக்க போறாரு. இப்ப நடக்க இதுல சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்க மாட்டாங்க, வயசான பொம்பளைங்கன்னு பார்க்க மாட்டாங்க, இல்ல எல்லாத்தையும் இது பண்ண. இப்ப குற்றம் நடந்தா அடுத்த நிமிஷமா அவனை அரெஸ்ட் பண்ணணும், அவன் பப்ளிக்ல வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் தப்பு பண்ணவனுக்கு அதுக்குள்ள ஐயோ நம்ம தப்பு பண்ணா இப்போ உடனே தண்டனை கிடைக்குங்கிறது அது எங்க அண்ணன் கண்டிப்பா கொண்டு வருவாரு. நாங்க எல்லாரும் எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பா இது மாற்றம் நடக்கும். உண்மையாக நமது தங்க தலைவர் விஜய் அவர்கள் மிக சிறப்பாக இந்த தமிழ்நாட்டை வழிநடத்துவார், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. முதல் என்னன்னா ஊழலற்ற நிர்வாகம் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்துவார்கள். பெண்களுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு வழங்கப்படும், அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. மிக சிறப்பாக ஆட்சி நடைபெறும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெரும்பான்மையை நிரூபித்து உள்ளது. இது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். எங்களை இந்த 50 வருஷமாக ஆட்சி செய்ய திராவிட கட்சிகள் இன்ன வரைக்கும் எங்களுடைய நன்மைக்காக வேண்டி எங்களுடைய பணப்பலனுக்காக வேண்டி போராடும் நிலையில் தான் வச்சிருக்கு. ஆனால் இவர்கிட்ட நாங்கள் நல்லதை எதிர்பார்க்குறோம். 1977 ஒரு புரட்சி நடந்துச்சுன்னு சொல்லி அவர் வாயாலே சொன்னார், இவர் விஜய் வாயாலே சொன்னார். அந்த புரட்சி இப்போ 2026 நடந்திருக்கு. அவர் வெற்றி பெறுவார், நிச்சயமாக நல்லாட்சியை தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள் அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த மக்கள் நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார். இதில் தோல்விக்கு மற்ற தோல்விக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்க அவங்கள ஆட்சியில் நடந்த சீர்கேடுகள் தான் அவங்களோட தோல்விக்கு காரணம் என்பது தெரியும். டிரான்ஸ்போர்ட்டு ஒரு காலத்தில் முன்மாதிரியாக எல்லாத்துக்கும் இருந்தது. அதாவது எம்ஜிஆருக்கு முன்ன கலைஞர் ஆரம்பித்தார், எம்ஜிஆர் அதை கண்டினியூ பண்ணாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் அவல நிலைக்கு போயிடுச்சு. இந்த சீர்திருத்தினா நல்லாயிருக்கும். எல்லாம் இலவசம்னு கொடுக்கட்டும். அங்கே உள்ள வேலை பார்க்குற தொழிலாளிக்கு நல்ல ஒரு இதை பெனிஃபிட்டுகளை கொடுத்தா நல்லா இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல ஆட்சி, நல்லா மலரட்டும் நம்பிக்கையோடு இருக்கும். தேர்தல் நல்ல மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க விஜய் முதல்வராக வர்றதுக்கு, நல்லபடியாக இருக்கட்டும். அவ்வளோதான். எங்களுக்கு செய்ய வேண்டியது கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லது. முதல்வர் போக்குவரத்து வருது, போக்குவரத்து தொழிலாளிக்கு இதை கொடுக்குறத வாங்கி கொடுத்து நல்ல பேர் இதுன்னு வாங்கிட்டோம். அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். நல்லபடியாகி ஆட்சி நடக்கட்டும். காலம் செய்த கோலம் இதுக்கு யார் என்ன பண்ணுறது? இதுக்காக நடந்துக்கிட்டு இருந்த ஆட்சி நல்லா செய்யலைன்னு அர்த்தமா? அப்படிங்கிறலாம் கிடையாது. ஏதோ இவருக்கு ஒரு நேரம் அந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த உலக மாற்றத்தில் இப்படி ஒரு இது இருந்திருக்கு, அதனால் இப்படி நடந்து போச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல, வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க, அதுதான். அதில் வேறு கருத்து வரணும் இல்லை. மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. வேறு இது ரெண்டும் இல்லாமல் வேறு கட்சி வரணும்னு நினச்சிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் எல்லாரும் விரும்பும்போது அதுதானே, மாற்றத்தை விரும்பும்போது மாற்றம் நல்லதாக நடந்தால் ஓகே தான். அதை எதிர்பார்த்துருக்காங்க, நல்லதாக நடக்கணும். அதிர்ச்சி தான் எனக்கு, அதிர்ச்சி. இது தேர்தல் அதிர்ச்சி. திடீர்னு 20 சீட்டு 25 சீட்டு தான் சொல்லிட்டு இருந்தாப்புல, 3 சீட்டு 5 சீட்டுன்னு சொல்லியிருந்தா, திடீர்னு பார்த்தா 108 தொகுதி விஜய் போயிட்டார். ஸ்டாலினை தோக்க வச்சுட்டாங்க, நல்ல மனுஷனை தோக்க வச்சுட்டாங்க. இதுதான் அவ்வளோதான். இது சூரியன் ஜெயிக்கலை, அவ்வளோவா. ரொம்ப என்ன செய்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேர் தான், வளர்ந்த வட்டி கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யணும், வைக்கணும். நாங்கள் புதுக்கோட்டை காஞ்சிநகர் 4ஆண்டு. புது தீர்ப்பமாக 2 கட்சியும் இல்லாமல் புது தீர்ப்பாக புது அமைப்பாக வருது அப்படிங்கிறத எங்களோட கருத்து. புது அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்க இந்த மாதிரி எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது புது திருப்பம். விஜய் வந்திருக்காரு புதுசாக. இனிமேல் விலைவாசியெல்லாம் குறையணும், கேஸ் விலையெல்லாம் குறையணும், இலவசங்கள்லாம் குறைக்கணும். அப்போ விலைவாசியெல்லாம் குறைஞ்சி நாடு சுபிட்சமாக இருக்கும். இதை விஜய் செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், லஞ்சம் லாவணியம் இல்லாமல் நல்ல ஆட்சி அமையணும், இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இருந்தாலும் ஒருத்தர் புதுசாக வந்திருந்தாலும் அவர் எப்படி செய்கிறாருன்னு நாங்கள் பார்க்கணும்.